பார்த்தீங்கன்னா, நம்ம தினந்தோறும் சித்த மருத்துவம் தொடர்பான, அந்த மூலிகை தொடர்பான பல விஷயங்களை நாம் பேசி வருகிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரும்பாலும் உணவில் நம்ம அதிகமாக நம்ம இந்த மூலிகை போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் பயன்படுத்துகிறோம். மூலிகை சரக்குகளை நாம் பயன்படுத்துகிறோம். இப்ப நம்ம இந்த உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படிங்கிற ஒரு கான்செப்டின் அடிப்படையில் தான் நம் சித்த மருத்துவமானது கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அந்த உணவுகளை சரியாக சீர்படுத்தி, செம்மைப்படுத்தி, ஒழுங்குபடுத்தி நம்ம சாப்பிட்டாலே பல நோய்கள் வராது என்று நம்ம சித்த மருத்துவத்தின் மூலமாக நாம் சொல்கிறோம். ஆகவே அந்த நோய்கள் வராமல் இருப்பதற்கு அந்த உணவு முறைகளை நம்ம சரியாக கையாண்டாலே நோய்கள் வராது என்று நாம் சொல்கிறோம். அந்த வகையில் தான் நம்ம ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒவ்வொரு வகையான உணவு முறைகளை நம்ம சொல்கின்றோம். ஏனென்று சொன்னால், அந்த உணவு முறைகளை அந்த நோய்களுக்கு நம்ம சரியாக கட்டமைத்து, அந்த உணவு முறைகளை, இந்த உணவுகளை சாப்பிட வேண்டாம், இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று நாம் அவர்களுக்கு பரிந்துரைக்கும் பொழுது, அது மாதிரியான விஷயங்களை அவர்கள் செய்யும் பொழுது அந்த நோய்கள் வரவிடாமல் செய்வதற்கும், வந்த நோய்கள் முழுமையாக குணமாவதற்கும் இந்த உணவுகள் ஒரு 100% துணை புரிகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அது கூட நாம் பார்த்தீங்கன்னா, இந்த உணவு முறைகளை பரிந்துரைத்து விட்டு அந்த மூலிகைகளான மருந்துகளை நம்ம கொடுக்கும் பொழுது அந்த நோயானது முழுமையாக குணமாகின்ற ஒரு தன்மையை நாம் சித்த மருத்துவத்தில் காண முடிகிறது. அதனால தான் நம்ம சித்த மருத்துவத்தில் முழுமையான குணம் என்ற ஒரு விஷயத்தை நாம் அதிகமாக சொல்கின்றோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த சித்த மருத்துவத்தில் பக்க விளைவுகள் என்று இல்லை என்று சொல்வதற்கு மிக முக்கியமான காரணம், அந்த உணவுப் பொருட்களுடைய தன்மையை நம்ம சுத்தம் செய்து சரியாக சுத்தி செய்யப்பட்டு தாது பொருட்களாக இருந்தால் கூட அது பியூரிஃபிகேஷன் மெத்தட் என்று சொல்லப்படுகின்ற அந்த முறைப்படி அந்த சுத்தம் செய்யப்பட்ட அந்த தாது பொருட்களையோ அல்லது மூலிகை பொருட்களையோ சேர்த்து தான் நம்ம வந்து செய்கிறோம். அப்போ அதனுடைய கெட்ட குணங்கள் எல்லாம் நீங்கி நல்ல குணங்கள் மட்டுமே அதில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த மருந்துகள் நமக்கு உடலுக்கு எந்த விதமான ஒரு பக்க விளைவுகளையும் ஏற்படுத்துவதில்லை. அதுக்காகத்தான் நம்ம உணவு சமைக்கும் பொழுது அந்த உணவில் இருக்கின்ற தோடங்கள் எல்லாம் நீங்குவதற்கு பல்வேறு வகையான மூலிகை சரக்குகளை அது கூட நாம் சேர்க்கிறோம். அதாவது ஜீரகம் சேர்க்கிறோம், மிளகு சேர்க்கிறோம், மஞ்சள் சேர்க்கிறோம், கருவேப்பிலை சேர்க்கிறோம், சுக்கு சேர்க்கிறோம். இது மாதிரியான பல்வேறு வகையான மூலிகை சரக்குகளை சேர்த்துதான் ஒரு உணவானது சமைக்கப்படுகிறது. அப்படி சமைக்கப்படுக்கும் பொழுது அந்த உணவுப் பொருட்களில் இருக்கின்ற நல்ல விஷயங்கள் அதிகமாக நமக்கு தென்பட்டு மற்ற விஷயங்கள் காணாமல் போகின்றன. அப்போ உடம்புக்கு அது நல்லது மட்டுமே செய்யக்கூடிய ஒரு தன்மையான உணவாக அது மாறுகிறது. அப்போ அதில் எந்த விதமான ஒரு பக்க விளைவுகளும் அந்த உணவில் இருக்க போவதில்லை. அதுபோலதான் இந்த மருந்துகளும் அதில் இருக்கின்ற அந்த நல்ல விஷயங்கள் நமக்கு எந்த விதமான ஒரு பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாமல் அதில் இருக்கின்ற அந்த மற்ற விஷயங்களை எல்லாம் அது காணாமல் போகின்றன. அப்போ நமக்கு அந்த மருந்துகள்லாம் நமக்கு பக்க விளைவுகள் இல்லை என்று சொல்வதற்கு இதுதான் மிக முக்கியமான ஒரு காரணம். அந்த வகையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், நமது உணவில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பல்வேறு வகையான மூலிகை சரக்குகளை பற்றி தான் இன்னைக்கு அதிகமாக நம்ம வந்து பேச போகிறோம். அந்த மூலிகை சரக்குகள் பார்த்தீங்கன்னா, நமது உணவு முறைகளில் உணவு கூடங்களிலும் ஆக இருந்தாலும் சரி, நம்ம சமையலையிலும் நம்ம வீட்டு சமையலாக சரி அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்களே மூச்சு விடாமல் ஒரு 20 பொருட்களை நீங்களே சொல்லிவிடலாம். அதில் மிக முக்கியமாக நாம் பார்க்கப்படுவது பார்த்தீங்கன்னா, ஜீரகம், மஞ்சள், ஏலக்காய், மிளகு, கிராம்பு, பட்டை, லவங்கம், சோம்பு, இது மாதிரியான நிறைய பொருட்களை நாம் வந்து சொல்லலாம். புரியுதுங்களா? அது மாதிரி வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. அப்போ அந்த பொருள்களுடைய குணங்கள் என்ன, அது என்னென்ன தன்மைகளை நமக்கு உடலுக்கு ஏற்படுத்துகிறது, என்ன விதமான நன்மைகளை இந்த உடலுக்கு கொடுக்கிறது என்பது போன்ற பல விஷயங்களை நாம் இந்த தருணத்தில் நாம் வந்து பேச இருக்கின்றோம். அதில் மிக முக்கியமாக நம்ம பயன்படுத்தப்படுவது பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அதிகமாக நம்ம இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான மூலிகை சரக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரகம். அந்த ஜீரகம் அப்படின்னு நமக்கு பேரை கேட்டாலே பார்த்தீங்கன்னா, இது குடல் புண்களை சீராக்கும் ஒரு தன்மை வாய்ந்ததும் ஜீரகம். சீரகம், அதாவது அகத்தை சீராக்குவதற்கு தான் தன்மை உடையதால் தான் இதற்கு சீரகம் என்று பெயர் வந்தது என்று நாம் சொல்லுவோம். ஆகவே தான் நம்ம ஜீரக தண்ணி அதிகமாக குடிங்க, தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிங்க அப்படிலாம் சொல்லி கொண்டு இருக்கும். இது உணவுகள் நாம் சேர்க்கும் பொழுது உடலில் இருக்கின்ற அந்த மியூக்கஸ் மெம்பரேன் போன்ற இடங்களில் ஏதாவது அலர்ஜி ஏற்பட்டாலோ அல்லது எதில் ஏதாவது புண் ஏற்பட்டாலோ அதை குணமாக்குகின்ற வேலையை இந்த சீரகமானது செய்கிறது. அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறது பார்த்தீங்கன்னா மிளகு உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே அந்த மிளகு வந்து காரமான ஒரு பொருள். அதனால் நம்ம உணவுகளில் அதிகமாக நாம் சேர்க்கின்றோம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மிளகுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு குணம் இருக்கிறது. 10 மிளகு இருந்தால் பகைமை வீட்டில் கூட சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கின்றது. அதற்கு என்ன விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த மிளகுக்கு ஒரு
நச்சரி, அதாவது ஆட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் இருக்கின்றது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, உடம்பில் இருக்கின்ற அந்த விஷத்தை வெளியேற்றுகின்ற ஒரு தன்மையை அந்த மிளகானது செய்யும். அந்த விஷத்தினால் உடலில் ஏதாவது பாதிப்பு அடையாமல் செய்வதற்கு இந்த மிளகானது மிக முக்கியமாக துணை புரிகிறது. அதனால தான் நம்ம அந்த மாதிரியான பழமொழியை நம்ம சொல்லி வைத்திருக்கின்றோம். இந்த மிளகு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக கப நோய்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தொண்டை கற்றல், தொண்டைக்கட்டு, குரல் கம்மல், அதே மாதிரி நுரையீரல் சார்ந்த டிபி, ஆஸ்துமா போன்ற நோய்களுக்கெல்லாம் சரியான சரக்குகளோடு சேர்க்கப்பட்டு இது மருந்தாக கொடுக்கப்படுகிறது. அடுத்தபடியாக நம்ம உணவில் அதிகமாக சேர்க்கப்படுகின்ற மிக முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தினந்தோறும் நீங்கள் அந்த உணவில் நீங்கள் வந்து சேர்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு பொருள் வெந்தயம். இந்த வெந்தயம் அப்படிங்கிறது நம்ம தெரியும், சுகருக்கு நம்ம அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம தெரியும். இந்த வெந்தயத்தை நம்ம வந்து அளவாக தாளிப்பு போன்ற விஷயங்களுக்கெல்லாம் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஆகவே இந்த வெந்தயம் உங்களுக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிற ஒரு தன்மையெல்லாம் இந்த வெந்தயத்துக்கு இருக்கின்றது. அதனால தான் இந்த சர்க்கரை நோயாளிகள் நம்ம வந்து அதிகமாக சாப்பிட வேண்டும் என்று நாம் அதெல்லாம் சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக நாம் பயன்படுத்துவது வெங்காயம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா, அது பல்வேறு வகையான சத்துக்கள் இருக்கின்றன. அது முக்கியமாக கண் பார்வைக்கு தேவையான சத்துக்கள் அதில் இருக்கின்றன. அதே மாதிரி முடி வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் அதில் இருக்கின்றன. அதே மாதிரி பல்வேறு உணவுப் பொருட்களில் இருக்கின்ற அந்த தோடங்களை எல்லாம் நீக்குவதற்குண்டான விஷயங்கள் அந்த வெங்காயத்தில் இருக்கின்றன. அதனால் வெங்காயம் இல்லாத உணவுகள் எதுவுமே இருக்க முடியாத தன்மையெல்லாம் இப்போ நாம் அதிகமாக நாம் வந்து பார்க்க முடிகிறது. அதே அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு மூலிகை சரக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோம்பு. ஆமாம், சோம்பு, சீரகம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஏறத்தாழ ஒரே குணமாகத்தான் இந்த 2 பொருட்களுக்கும் ஒன்றாகத்தான் அந்த குணங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆகவே இது நம்ம அதிகமாக இந்த சோம்பை நாம் வந்து தாளிப்புகளுக்கு இதுக்கெல்லாம் நாம் வந்து அதிகமாக நாம் வந்து பயன்படுத்துகிறோம். அது ஜீரகத்துக்கு என்ன குணத்தை சொன்னோமோ அந்த குணமே தான் இந்த மாதிரியான அந்த சோம்பு போன்ற பெருஞ்சீரகத்துக்கும் இருக்கின்றது. அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா திராட்சை நம்ம பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அந்த ஸ்வீட்டுகளில் தான் அதிகமாக சேர்க்குறோம். இது வந்து இரும்பு சத்து அதிகமாக காணப்படுகிறது. அதே மாதிரி இதில் பல்வேறு வகையான கேன்சரை நீக்கக்கூடிய, போக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த கருப்பு திராட்சையில் இருக்கின்றது. அந்த உலர் திராட்சையை நம்ம வந்து ஸ்வீட்டில் அதிகமாக பயன்படுத்தும் போது அது டேஸ்ட்டு கொடுவதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளாக இது இருக்கின்றது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருக்கிறது மிக முக்கியமான ஒரு சரக்கு என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம அந்த மஞ்சள். ஆமாம், அந்த மஞ்சள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு கிருமி நாசினி ஒரு ஆக்ஷன் இருக்கின்றது. அதனால தான் நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் மஞ்சளை அரைத்து அதை வந்து அவர்கள் அதிகமாக வந்து பயன்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை பார்க்க முடியும். இது ஒரு அந்த உடம்பில் ஜீரணத்தன்மை, அதே மாதிரி அந்த உடலில் இருக்கிற விஷத்தன்மை எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த மஞ்சளின் வாயிலாக நம்ம அதை பார்க்க முடிகிறது. அதனால தான் நம்ம அதை வந்து உணவில் சேர்த்துறோம். அதே மாதிரி அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கிராம்பும் அதே போல் தான். இது கொஞ்சம் காரச்சுவை உடையது. அதில் உடம்பில் வந்து சுவை சேர்த்துவதற்காகவும் மனமூட்டிக்காகவும் இந்த கிராமம் வந்து அதிகமாக இதை நம்ம வந்து பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். அடுத்தபடியாக இதில் இன்னொன்று மிக முக்கியமான ஒரு சரக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அதிகமாக எல்லாராலும் பயன்படுத்தப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு சரக்கு. இது வந்து கசகசா. இந்த கசகசா அப்படிங்கிறது நம்ம அதிகமாக ஜீரணத்தை நம்ம கூட்டுவதற்காகவும் அதிகமாக அந்த உணவுகள் எல்லாம் ஜீரணமாக்கப்படுவதற்கு இந்த கசகசா அதிகமாக சேர்க்கப்படுகிறது. அதோடு இது நம்ம அதிகமாக சாப்பிடும் பொழுது அளவாக சேர்த்து சாப்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா, இந்த மனதுக்கு ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக இந்த கசகசா வந்து இருக்கின்றது. ஆகவே இத்தனை உணவுப் பொருட்களும் இந்த நம்ம உணவில் நம்ம சேர்த்து சாப்பிடும் பொழுது அது ஒரு மிகச்சிறந்த உணவாக இருக்கின்றது. நமது உணவுக்கு சுவை சேர்ப்பதோடு மட்டுமல்லாமல் நமது உடலில் இருக்கிற நோய்களை குணமாக்குவது மட்டுமல்லாமல் ஒரு உடலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உடலுக்கு ஊட்டச்சத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக இந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் இருக்கின்றது. இனி வரும் காலங்களில் இதை போன்ற பல்வேறு விஷயங்களை நாம் பார்ப்போம். வணக்கம்.